போட்டியிடக்கூடிய மதிமுகவிற்கு தீப்பெட்டி சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதிமுக தரப்பில் தீப்பெட்டி அல்லது சிலிண்டர் ஆகிய சின்னங்களில் ஏதேனும் ஒன்றை ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. பிரதானமாக அவர்களுடைய கோரிக்கை பம்பரமாக இருந்தது. ஆனால் அந்த சின்னத்தை ஒதுக்குவதற்கு தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்த நிலையில் தற்பொழுது அவர்கள் கேட்ட மற்ற சின்னங்களில் ஒன்றை அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் விஜயகோபாலிடம் கேட்கலாம். விஜயகோபால், விவரங்களை பதிவு செய்யுங்கள். மிக முக்கியமான பிரதானமான போட்டியாக கருதப்படக்கூடிய திருச்சி மக்களவை தொகுதி தேர்தலை பல்வேறு தரப்பினர் மிக கூர்ப்பாக எண்ணி பார்த்துக் கொண்டிருந்தனர். இந்த தேர்தலை பொறுத்தவரை தற்போது திமுக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய மதிமுக வேட்பாளர் துரை வைகோவிற்கு என்ன சின்னம் ஒதுக்கப்படும் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருந்தது. ஏற்கனவே இது குறித்த பல பிரச்சனைகள் எழுந்திருந்தன. கூட்டணி சார்பாகவே அவர் உதயசூரிய சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை திமுக உள்ளிட்ட நிர்வாகிகள் அவருடன் வைத்திருந்தார்கள். ஆனாலும் கூட பம்பரம் உள்ளிட்ட தனி சின்னத்தில் தான் போட்டி என்பதில் துரை வைகோ உறுதியாக இருந்தார். இந்நிலையில் பம்பரம் சின்னத்தில் போட்டியிட அவருக்கு வாய்ப்பு இல்லை என்ற ஒரு கணத்தில் தற்போது இன்று திருச்சி மக்களவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய இறுதி வாக்காளர் பட்டியலானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் திருச்சி மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான பிரதீப் குமார் மதிமுக வேட்பாளர் துரை வைகோவிற்கு பம்பரம் சின்னம் அல்லாத சின்னத்தை ஒதுக்குவதற்கு வாய்ப்பில்லை என்பதால் அவருக்கு தீப்பெட்டி சின்னம் ஒதுக்கப்படுவதாக அவர் அறிவித்திருக்கிறார். எனவே திமுக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய மதிமுக வேட்பாளர் துரை வைகோ தீப்பெட்டி சின்னத்தில் போட்டியிடுவது என்பது உறுதியாகி இருக்கிறது. இதே போல திருச்சி மக்களவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய மற்ற வேட்பாளர்கள் இறுதி வேட்பாளர் பட்டியல் என்பது மொத்தம் 35 வேட்பாளர்களானது போட்டியிட போறார்கள் என்கிறது உறுதியாகி இருக்கிறது. இதில் பிரதான வேட்பாளர் என்பது அதிமுகவை பொறுத்தவரை கருப்பையாக்கு இரட்டலை சின்னமும், நாம் தமிழர் கட்சிக்கு போட்டியிடக்கூடிய ஜல்லிக்கட்டு ராஜேஷ்க்கு மைக் சின்னமும், மேலும் இவர் அமமுக வேட்பாளர் செந்தில்நாதனுக்கு குக்கர் சின்னமும் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே தற்போது நிலவரப்படி திருச்சி மக்களவை தொகுதியில் 4 முனை போட்டி என்பது உறுதியாகி இருக்கிறது. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட திருச்சி மக்களவை தொகுதி மதிமுக வேட்பாளர் துரை வைகோவிற்கு தற்போது தீப்பெட்டி சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி விஜயகோபால்.